வேலண்டைன்ஸ் வீக்கான ஃபஸ்ட் டே அன்றைக்கி ரோஸ் டே. நம்ம ரோஸை பற்றி பார்த்தோம், ஒரு 4 விதமான ரோஸை பற்றியும் பேசணும். அதில் ஒரு ரோஸை எடுத்துகிட்டு நீங்கள் யார்கிட்ட எங்கே போகணும் அப்படின்றத அடுத்த நாள் சொல்லும் ப்ரப்போஸ் டே. இந்த February 8 அன்றைக்கி ப்ரப்போஸ் டே கொண்டாடப்படுது. நீங்கள் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ரோஸை எடுத்துகிட்டு போய் ஒரு பையன் பொண்ணு முன்னாடி நின்று, நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை ஏற்றுக்கிறியா அப்படின்னு பல டைலாக் விடுவோம். இது மட்டும்தான் ப்ரப்போஸ் டே நினச்சிட்ருக்கீங்களா? அது மட்டும் இல்லைங்க. ஒரு ப்ரப்போஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி சொல்லுது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறது மட்டும் ப்ரப்போசல் இல்லை. அதாவது நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபேமிலியிலே ஒரு வீடு கட்டுறீங்க, இங்கே பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஒரு ப்ரப்போசல் வைப்பீங்கள்ல, இந்த ப்ரப்போசலோ இந்த ப்ரப்போஸ் டேல அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. நான் நினச்சிட்ருக்கிறேன், ஒரு ரிங்கோ ஒரு ரோஸோ ஒரு டைமண்டோ ஏதோ ஒன்று கொடுத்து அப்ரோச் பண்ணுறது தான் ப்ரப்போசல் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாக்டாக இது மட்டும்தான், இது ஒரு வகையில் ப்ரப்போசல் தான். ஆனால் இது மட்டும் அடங்காது, இத்தனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சதுன்னா பார்த்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. எந்த காலம் அப்படின்னா எக்ஸாக்டாக இல்லை, அப்ராக்சிமேட்டாக தாங்க தெரியுது. என்ன அப்படின்னா 1477 ஆஸ்ட்ரிய மன்னன் மேக்ஸ்மிலியன் ஒருத்தர், அவருடைய லவ்வர் பர்கண்டி அப்படின்னு பேர்லாம் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இவர் பர்கண்டிக்கு ஒரு டைமண்ட் ரிங்கை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டி போட்டு நீ என்ன ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த காலத்துலேருந்து அப்படியே வழி வழியாக வந்தது தான் இந்த ப்ரப்போஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அன்னைக்கு ஒரு ஆள் பண்ணது அப்படியே வழி வழியாக இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய சக்தி இருக்குது நம்ம உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு. இதெல்லாம் மறந்துடாதீங்க. ப்ரப்போஸ் பண்ணுங்கள். நீங்கள் லவ் பண்ணால் மட்டும் இல்லைங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போனாலும் அதுக்கு ப்ரப்போசல்னு ஒன்று முக்கியம். கவலைப்படாதீங்க. இந்த ப்ரப்போஸ் டே அன்றைக்கி நீங்கள் கொண்டாடுங்க. முக்கியமாக ஏதாவது ஒரு புது விஷயம் ப்ரப்போசலாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. நன்றி, வணக்கம்.